நாமத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? உங்களை மறுபடியுமாக ஒரு வீடியோவின் வழியாக சந்திப்பதற்காக மீண்டும் சந்தோஷப்படுறோம். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்க ஜெயிப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்போதும் பாத்தீங்கன்னா ஜெபத்தின் அனுபவத்தை குறித்த ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தாராம். இரவெல்லாம் ஜெபித்து அதிகாலையில தன் சீஷர்களை வர வைத்து அவர்கள் நடுவில் இருந்து 12 பேரை அப்போஸ்தலராக தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்துல இருட்டோட எழுந்து ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போனார். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கணும்? அவருக்கு ரொம்ப தேவை இருந்துச்சோ, தேவைக்காக ஜெபிக்க போனாரா அப்படின்னு நாம் நினைக்கலாம். இல்ல, அவர் தேவைக்காக ஜெபிக்க போகவில்லை, உறவு நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக ஜெபிக்க போனார். பிதாவின் மேல் அவருக்கு இருந்த அன்பின் நிமித்தமாக பிதாவோடு நேர செலவழிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இரவெல்லாம் ஜெபிக்க போனார். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கும்படி போனார். பகலெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல அவர் ஊழியம் செய்தபடினால, அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் மூலமாக திரளாய் நடந்தபடினால ஜனங்கள் எப்போதும் அவரை நெருக்கி கொண்டே இருப்பாங்க, எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க, எப்போதும் பக்கத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவர் தனித்து இருக்கவே முடியாது. சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, தேவையில்லை ஜனங்கள் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது, அவங்களுக்கு அற்புத அடையாளங்கள் மூலமா அவங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, பிசாசினால பிடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது, மரித்து போன மனிதர்களை உயிரோடு எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவை எப்பவும் ஜனங்கள் சூழ்ந்திருந்தாங்க, நெருக்கி கொண்டிருந்தாங்க. சாப்பிடுவதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை, தலை சாய்க்கிறது கூட அவருக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு எப்போதும் ஆண்டவராய் இயேசுவோடு கூட ஜனங்கள் இருந்து கொண்டே இருந்தபடினால தனித்திருக்க அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு தனித்திருந்த நேரம் இரவு நேரம் தான். அதனாலதான் இரவுல அவர் என்ன செய்யறாரு? பிதாவின் இடத்துல பேசும்படியாக, அவர் மேல் இருந்த அன்பினால அவரோடு உறவாடுவதற்காக அவர் என்ன செய்தாரு? ஜெபிக்கும்படி போனார். இயேசு தேவையை சொல்றதுக்காக போனார். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறோம்? ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல எதுக்கு வருகிறோம்? நம்முடைய தேவையை சொல்றதுக்காக வருகிறோம். ஒரு விண்ணப்ப பெட்டி இருக்குன்னு வைங்க, அதுல விண்ணப்ப அந்த நம்முடைய கோரிக்கையில் எழுதி அந்த பெட்டிக்குள்ள போடுவாங்க. இன்றைக்கு விண்ணப்ப பெட்டி போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அநேக ஜனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தேவை வருதா, கஷ்டங்கள் வருதா, பாடு வருதா, உபத்திரவங்கள் வருதா, உடனே ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, கஷ்டத்துக்காக ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கி விடுதலை கொடுத்த உடனே அப்புறம் ஆண்டவரை மறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அதிகாரி இடத்துல போடுறோம், நம்முடைய கோரிக்கையை சொல்றோம், அவர் அந்த கோரிக்கை கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கிறாருன்னு வைங்க, நம்ம சந்தோஷப்படுகிறோம். அதோட அந்த அதிகாரிக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு முடிஞ்சு போகுது. என்னைக்காவது அவரை சந்திச்சோம்னு வைங்களேன், அவர் சொல்லுவோம், சார் நல்லா இருக்கிறீங்களா, உதவி செஞ்சீங்க, நன்றின்னு சொல்றோம். அது போலத்தான் இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. தங்கள் கோரிக்கைக்காக, தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. தேவை நிறைவேறின உடனே, அற்புதம் நடந்த உடனே, சுகம் கிடைச்ச உடனே, ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க. என்றைக்காவது நினைச்சு பார்த்து, என்றைக்காவது ஒரு நாள் நினைச்சாங்க, திரும்ப நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. அது போல நாம் இருக்க கூடாது. ஜெப நேரம் என்பது நம் தேவைகளை தேவனிடத்துல சொல்லுகிற நேரம் அல்ல, தேவனுடைய அன்பினால அவரோடு கூட நேரம் செலவிடுகிற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சமூகத்தை நாம் அன்பு நிமித்தமாக தேவனோடு உறவு கொள்ளும்படியாக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் பயன்படுத்துவோமையானா அந்த நேரம் நமக்கு இனிமையான ஒரு நேரமாக மாற ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஜெப நேரம் அனைவருக்கு ஒரு சந்தோஷமான நேரமா இருக்கிறது இல்ல, இனிமையான நேரமா இருக்கிறது இல்ல, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற மகிமை இன்னும் உணரல, அந்த சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இன்னும் அவங்க உணரல. மோசே பாருங்க, உடைய மகிமையை நான் பார்க்கணும்னு விரும்பினா, உடைய சமூகத்தை விட்டு என்னை விட்டு விலக்கிடக்கூடாது, சமூகம் எப்போதும் கூட இருக்கணும்னு மோசே விரும்பினார். தாவீது அதைத்தான் விரும்பினார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. ஜெப நேரம் என்பது நம்முடைய கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை சொல்ற நேரம் அல்ல, அன்பின் நிமித்தமாய் தேவனோடு உறவாடுகிற நேரம், அன்பின் நிமித்தமாய் தேவனிடத்துல நேரம் செலவிடுகிற நேரம். அப்படி நாம் நேரம் செலவிடும் போது அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படி நேரம் செலவிட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலையில அருமையான பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைகளுக்காய் சோத்துறோம். ஆண்டவரே, கர்த்தராய் இயேசு இந்த பூமியில இருந்த நாட்கள்ல பிதாவோட அன்பின் நிமித்தமாய் நேரம் செலவிட்டார். அதுபோல எங்களுடைய ஜெப நேரம், விண்ணப்பத்தை, வேண்டுதலை நாங்க சொல்ற நேரமா இருக்க கூடாதுப்பா, உங்களோடு உறவாடுகிற நேரமா இருக்க அதை ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். இதை அப்படி செயல்படுறதுக்காய் சோத்துறோம். ஏசப்பாவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஆதரவு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.